வெல்கம் டு ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 30 அடி தார் ரோட் பேசிங்கில் 30க்கு 40ங்கிற டைமென்ஷன் கொண்ட 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் வீடு தாங்க பார்க்க போகிறோம். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1520 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணி கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா கார் பார்க்கிங் 10க்கு 20. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போரும் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பும் அமைச்சிருக்காங்க. வீட்டுக்கும் ஃப்ரண்ட்டு காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில் 4 அடி செட்பேக் ஏரியா கொடுத்து நார்மல் யூசேஜுக்கு சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு 5க்கு 7ங்கிற அளவில் டீ குட்டில் சைடில் கிளாஸ் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்கொயராக லிவிங் ஹாலை கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹாலுக்கு 2க்கு 4ங்கிற அளவில் கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் வால் பேனலிங் பண்ணி டிவி யூனிட் சூட்கேஸ் எல்லாமே பிவிசி அண்ட் உட்டனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு விண்டோஸ் எல்லாம் யூபிவிசியில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ஏரியா, கிச்சன் டைனிங் ரெண்டும் சேர்த்து 17க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரைனேட்டில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அதாவது குபேர மூலையில் 10க்கு 16ங்கிற அளவில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பார்த்தோம்னா 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியரில் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ் வைக்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப் எல்லாமே கிரைனேட்டில் பண்ணி ஸ்டெப் மேலே போகும்போது அப் டு ரூஃப் வரைக்குமே டெக்ஸ்டர் ஒர்க் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் லூஃபிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லா வர மாதிரி சீலிங்கில் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கிளாஸ் ஃபிட் பண்ணி அது போக சென்டரில் ஹேங்கிங் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே செகண்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோம்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு தேவையான அளவில் கபோர்டு ஒர்க் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டும் 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. தேர்டு பெட்ரூமோட அளவு பார்த்தோம்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட டாய்லெட் பார்த்தோம்னா 10க்கு 4ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. லாபியிலிருந்து ஓப்பன் ட்ரெஸ் போகிறக்கு சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மலமுச்சம்பட்டியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 70 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசினா குறைய வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.